குற்றச்சாட்டு சாட்டி சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைக்கப்பட்ட இயேசுவை இறக்கி கல்லில் வைத்தார்கள். இயேசு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய சீசர்களுக்கும் தம்மோடு இருந்தவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர் பரமேறி 120 தம்முடைய அபிஷேகத்தை விட்டினார். அவர்கள் அநேக பேர் உலகம் முழுக்க போய் இயேசு நாமத்தை பறைசாற்றினார்கள். தோமா என்ற பெரிய சீசன் சென்னையில வந்தார், கேரளால வந்தார், தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் செய்தார், ரத்த சாட்சியா மரித்தார். அது பெரிய ஆசிரியமா அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அநேக சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. பாருங்க, என் வாழ்க்கையோட பார்க்கும்போது சிறு பிராயத்திலே ஒரு 10 வயது இருக்கும் போது இயேசு நல்லவர் என்று அறிந்து கொண்டேன். ஒரு டியூஷன் போய் படிக்க போனேன். அப்போது அந்த டீச்சர் சண்டே கிளாஸ் நடத்தினார்கள். அது மூலமா நான் இயேசு அறிந்து கொண்டேன். 10 வயசுல ஒரு 16 வயதாக இயேசு தேடினேன். அப்போ எனக்கு மெய்யான சந்தோஷம் இல்லை, மெய்யான சமாதானம் இல்லை. கெட்ட வார்த்தை பேசுவது, சண்டை போடுவது, கோபப்படுவது, இப்படியான ஜீவித்தேன். மரித்த எங்கேயும் நம்பிக்கையோட இருந்தேன். இயேசு தேடினது எனக்கு மெய்யான சந்தோஷம் கிடைத்தது, மெய்யான சமாதானம் கிடைத்தது, பாவத்தை விடுதலை கிடைத்தது. பரிசுத்தமாக வாழ உதவி செய்தார். எனக்கு அநேக நன்மைகளை செய்தார். வேலை இல்லாதவனாய் சுற்றி திருந்த எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். என்னை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார். இப்போது அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தரை வழி எடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவையெல்லாம் சந்திக்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் யார்கிட்ட கடன் வாங்கல, என்னை போஷித்து பராமரித்து என்னை தேவையெல்லாம் சந்தித்து ஆச்சரியமான விதத்தில் வழி நடத்தினார். டூவீலர்ல போகும்போது எவ்வளவு ஆபத்துக்கு வந்தது, விபத்துக்கு வந்தது, எல்லாவற்றையும் காத்து கொண்டார். இவற்றுமா வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை வைக்க செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு அறியாது இருந்தால், அவர் ஏற்றுக்கொள்ளாது என்றால் கெட்ட பழக்கங்கள் அடிமைப்பட்டு அழிந்து நரகத்துக்கு போயிருப்பேன். திரும்ப ரசித்து அவர் பிள்ளையா மாற்றி மட்டுமே வழி நடத்திக் கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கூறுகிறார், வருத்தம் விட்டு பாரசுமக்கிறீர்களே, நீங்க யாரும் இழுத்த வாங்க, நான் உங்க ஆத்மாவுக்கு இழைப்பாடு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பாருங்க, உலகத்தில் எத்தனையோ பாருங்க மகாத்மாக்கள் வந்தார்கள், எத்தனை பேர் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், மரித்தார்கள். ஆனா இயேசு ஒருவரே மரித்து உயிரோடு எழுந்தார். அவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். பாருங்க, அலெக்சாண்டர் என்று பெரிய ஒரு ராஜா